சற்றுமுன் வெளியான தகவல். நகை கடன், நகை அடகு, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன முக்கிய மெசேஜ். அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுக்க பொதுத்துறை வங்கிகள் மூலம் நகை கடன்கள் ஆய்வு செய்யப்பட்டு உள்ளன என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சகத்தின் உத்தரவின் பெயரில் இந்த ஆய்வு செய்யப்பட்டு உள்ளது. நகை கடன், அதை அடிப்படையாக வைத்து செயல்படும் அவர்களின் மார்க்கெட் மதிப்பு எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் இதில் முறைகேடுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எல்லாம் சரியாக செயல்படுகிறது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வங்கிகளின் தங்க கடன் போர்ட்போலியோ நடப்பு நிதியாண்டின் 2024 முதல் 2025 டிசம்பர் வரை ஆண்டுக்கு ஆண்டு 71.3% உயர்ந்து 1.72 டிரில்லியனாக உயர்ந்துள்ளது. இது ஒரு வருடத்திற்கு முன்பு 17% வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் அதிக வளர்ச்சி. ஆனாலும் இதில் முறைகேடுகள் இல்லை. தங்கத்தின் விலை உயர்வு காரணமாக இந்த வளர்ச்சி எட்டப்படாத நிதி அமைச்சகம் கூறி உள்ளது. கடந்த ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) சார்பாக வங்கிகள் நிறுவனங்களுக்கு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. தங்க கடன்கள் குறித்த தங்கம் கொள்கைகள், செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகளை விரிவாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும். இதில் உள்ள முறைகேடுகள், தவறுகள், இடைவெளிகளை கண்டறிந்து சரியான தேர்வு எடுக்க வேண்டும். முறையான நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ளுமாறு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியது. தங்கத்தை அடகு வைத்தவர் அதை திருப்பி மீட்காத பட்சத்தில் ஏலம் விடும்போது முறையாக RBI விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளார். வங்கிகள் ஏலம் விடும்போது தங்கத்தை முறையாக ஏலம் விட வேண்டும். வங்கிகள் பொதுவாக RBI விதிகளை பின்பற்றியே தங்கத்தை ஏலம் விடும். ஆனால் சில அடகு கடைகள் அப்படி செய்வது இல்லை. வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில விதிகளை பின்பற்றுவதில்லை. அவைகள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்க நகைகளை ஏலம் விடுகின்றன. அடகு நிறுவனங்கள் இப்படி செய்வது தெரிந்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்து உள்ளார். இந்த நிலையில்தான் நாடு முழுக்க பொதுத்துறை வங்கிகள் மூலம் நகை கடன்கள் ஆய்வு செய்யப்பட்டு உள்ளன என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சகத்தின் உத்தரவின் பெயரில் இந்த ஆய்வு செய்யப்பட்டு உள்ளது. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் NBFC மற்றும் SCB ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க் ஆகியவை ஒரே மாதிரியான விதிகளால் வழிநடத்தப்படுகின்றன. இவை RBI கீழே வரவில்லை என்றாலும் ஏலம் விடுவதில் முறையாக RBI விதிகளை கடைபிடிக்க வேண்டும். கடன் வாங்கியவர் தங்க கடனை செலுத்த தவறினால் NBFCகள் மற்றும் வங்கிகளால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு என்று முக்கியமான விதிகள், செயல்முறைகள் உள்ளன. இந்த செயல்முறைகளை NBFCகள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும். இந்த செயல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். பொதுவாக தங்கத்தை ஏலம் விடுவதற்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். பல முறை நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். நகை கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்த
வரவில்லை என்றால் வங்கி அல்லது என்பிஎஃப்சி ஏலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் அதை முறையாக வாடிக்கையாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த செயல்முறைகள் மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் பிஎஃப் பணத்தை இனி ஈஸியாக எடுக்கலாம். ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும். ஆசோதா பார்க்க போறோம். அதாவது ஏடிஎம் கார்டு மூலமாக பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. யுபிஐ மூலமாக எடுக்கலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பிஎஃப் பணத்தை எளிதாக எடுக்க ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. மே ஜூன் மாதங்களுக்குள் பிஎஃப் உறுப்பினர்கள் யுபிஐ மற்றும் ஏடிஎம் மூலம் தங்கள் பிஎஃப் தொகையை எடுக்க முடியும். இந்த புதிய வசதி 7.5 கோடிக்கும் மேற்பட்ட பிஎஃப் உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும். அவர்கள் இப்போது எங்கிலிருந்து வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் தங்கள் பிஎஃப் பணத்தை எளிதாக எடுக்க முடியும். தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம் வழங்கிய தகவலின்படி புதிய அமைப்பின் கீழ் பிஎஃப் உறுப்பினர்கள் போன்பே, கூகுள் பே போன்ற யுபிஐ செயலிகள் மூலம் தங்கள் பிஎஃப் கணக்கு இருப்பை நேரடியாக சரிபார்க்க முடியும். மேலும் அவர்கள் உடனடியாக 1,00,000 வரையிலான தொகையை எடுக்க முடியும். யுபிஐ மற்றும் ஏடிஎம் மூலமாக பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி கிடைக்கும். இதற்காக உறுப்பினர்கள் தங்கள் யுஏஎன் எண்ணை மட்டுமே உள்ளிட வேண்டும். இந்த சேவை தனியார் மற்றும் அரசு துறைகளில் உள்ள கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு பயனளிக்கும். பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கான வரம்பை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விரிவுபடுத்தியுள்ளது. மேலும் கல்வி, திருமணம் மற்றும் வீட்டு வசதி போன்ற புதிய நோக்கங்களுக்கான பணம் எடுப்பதை இப்போது அனுமதித்துள்ளது. இது தவிர ஏற்கனவே உள்ள நோய் போன்ற காரணங்களுக்காக பணம் எடுப்பது தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வசதியை பெற உறுப்பினர்களின் யுஏஎன் எண் கேஒய்சி சரிபார்ப்பு செய்யப்பட்ட வேண்டும். மேலும் அவர்களின் வங்கி கணக்கு பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்பட வேண்டும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கடந்த சில ஆண்டுகளில் அதன் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த அமைப்பு இதுவரை 120க்கும் மேற்பட்ட தரவுத்தளங்களை ஒருங்கிணைந்து அதன் உரிமை கோரல் செயல்முறைகளில் 95% வரை தானியங்கி மயமாக்கப்பட்டுள்ளது. விளைவாக உரிமை கோரல் செயலாக்க நேரம் வெறும் 3 நாட்களாக குறைந்துள்ளது. இந்நிலையில் தற்போது பிஎஃப் பணம் எடுக்க யுபிஐ மற்றும் ஏடிஎம் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் பிஎஃப் உறுப்பினர்களின் சிரமம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.